குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் ரிஷபம் ரிஷபம். சுக்கிர பகவான் இப்ப நல்ல ஒரு யோகத்திலையும் குருவுடைய பார்வையிலையும் இருக்காரு. இது சில பேருக்கு சரியாந்திர யோகத்தை கொடுத்துரும். இடம் பூமி சொத்து எல்லாமே சுக்கிர பகவான் தான். அதனால சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்தா ஜாதனோட எடுத்து எல்லாருமே ஓடி போய் பார்ப்பாங்க. ஓப்பனா சொல்ல போனா ரிஷபராசி எதுக்குமே கலங்காதீங்க. ஜெயிக்கணுங்கிற வெறி கண்டிப்பா இருக்கும். இனிமேதான் உங்களுடைய தரம் மத்தவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க வளரக்கூடிய நேரம். சுக்கிர பகவான் நல்லா இருந்து ராகு பகவான் நல்லா இருந்து இப்ப கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இடம் வாங்கி வீடு கட்டலாம். திருப்பி கேளுங்க ரிஷபராசி, கண்டிப்பா அதுக்கான யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். ரிஷபத்துக்கு செம்மையா இருக்கு காதல் திருமணம், 2வது திருமணம். ஏன்னா 10ஆம் இடத்துல அங்கே இருக்காரு, 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து திறமையா தூக்கி வச்சு ஆட்டிங்க. செம்ம யோகம் இருக்கு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. யாரும் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரேஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையான பயிற்சி, அற்புதமான பயிற்சி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில. கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம், நட்பு கிரகம். ராகுவோட அந்த சுக்கிர பகவான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும். 1. அடுத்து குருவுடைய பார்வை சுக்கிர மேல படுது. 2. நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். யாரு ஜாதகத்துல நான் ஓப்பரா சொல்றேங்க, ராகு சுக்கிரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவான் வர்றாருன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்கிரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. எப்போதுமே சரி, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் ரிஷபம் ரிஷபம். எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்காத குணமும் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனா எல்லா கலைகளுமே தெரியுங்க ரிஷபத்துக்கு மட்டும். நீங்க எந்த கலையுமே சொல்லி கொடுக்காதீங்க. பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா உள்ள ஒரே ராசி ரிஷபராசி. பயங்கரமான கற்பனையை கொண்டு வெளியில உங்களுடைய கற்பனையை வெளியில கொண்டாந்து அவங்க பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க ரிஷபராசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி உங்களுடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தான் இந்த பயிற்சியே உங்க வாழ்க்கைக்கு உங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு பயிற்சி. அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அந்த சுக்கிர பகவான் இப்ப நல்ல ஒரு யோகத்திலையும் குருவுடைய பார்வையிலையும் இருக்காரு. இது சில பேருக்கு சரியாந்திர யோகத்தை கொடுத்துரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை மேட்ச் பண்ணிட்டு எடுங்க. எப்படி தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்குங்க, பிறப்பு முதல் இறப்பு வரைன்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இதுல நீங்க போங்க, இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க, இது சம்பந்தமா படிப்பு படிங்க, இது சம்பந்தப்பட்ட கணவர் வருவாரு, இது சம்பந்தப்பட்ட மனைவி வருவாங்க. எதை வச்சுங்க சொல்ல முடியும்? உங்க ஜாதகத்தை வச்சு இங்க பிறந்த உங்களுடைய கர்மா வச்சுதாங்க சொல்ல முடியும். அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பா அதை மேட்ச் பண்ணிட்டு இப்ப சொல்லக்கூடிய பலனை தூக்கி வச்சு பாருங்க. 100க்கு 100% மாறாது. ஏன்னா ரிஷபராசிக்காரர் என்ன சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கு, அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை பத்தி மூவ் பண்ணி எடுங்க. எல்லாமே உங்க பக்கம் ராஜ யோகமா இப்ப ராஜ நடப்போகட நீங்க ரெடியா இருங்க. ஏன்னா நட்பு கிரகமான ராகு கூட இணைகிறாரு. ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய லெவலுக்கு போறோம்னா யாருங்க காரகம்? ராகு தாங்க.
நீங்க பண்றக்கூடிய வேலை உலகம் ஃபுல்லா தெரியும்னா ராகு வேணுங்க, அவ்வளவுதாங்க. ஓப்பனா சொல்ல அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னா ராகு வேணும். அடுத்து திடீர்னு ஒரு ஒரு மனிதனுக்கு யோகத்தை அள்ளி கொட்டுது பாத்தீங்களா, அது சுக்கிரனுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்களா, கூரையை வச்சு கொட்டுதுப்பா, என்ன தெரியல உனக்கு, என்ன தெரியல இப்போ வந்துச்சு, என்ன தெரியல இவ்வளவு நாளா ஒரு வரல, இப்போ ஒரு 2-3 மாசம் உனக்கு பணமா வருதா படிப்பாங்க. எப்பா என்ன காரணம்? சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அங்கே அவங்க ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சுக்கிர பகவான் தான் ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, இடம், பூமி, சொத்து எல்லாமே சுக்கிர பகவான் தான். அதனால சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்தா ஜாதகனோட எடுத்து எல்லாருமே ஓடி போய் பார்ப்பாங்க. இந்த கிரக பயிற்சி தயவு சொல்றேன் ரிஷபத்துக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியா இருக்கு. ஏன்னா கேந்திரத்துல சுக்கிரன் ராகு, எப்படி கேந்திரத்துல சுக்கிரன் ராகு, கேந்திரத்திலையும் குரு பகவான் 2ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் பாருங்க. நேரா குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. சுக்கிரன் ராகு இணைஞ்சாவே மிகப்பெரிய வெற்றின்னு உண்டு. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்க 10ஆம் இடத்துல இருக்கும்போது இங்க 11ஆம் இடத்தை லாபத்தை, வருமானத்தை, 9ஆம் இடத்துல சுக்கிரன் தான். அடுத்து 10ஆம் இடத்துல பாருங்க பொருளாதாரம், வருமானம், இன்கம்ல ஒரு சின்ன தடங்கள். இந்த மேக்சிமம் இந்த 1 மாசமா இருந்துன்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். எப்படி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், இப்படி சொல்லணும் ரிஷபத்துக்கு. எப்படி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறேன், பணம் காசு பேச்சால ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டேன், நான் போய் ஏதோ ஒரு நல்லது சொல்ல போய் அது திருப்பி எனக்கு ஆப்போசிட்டா வந்துச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு இட பிரச்சனை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, எனக்கு இட பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பக்கத்து இடத்துல எனக்கு பிரச்சனை, எனக்கு பல்லு வலி இருந்துச்சு. எப்படி சொல்லுவாரு, பல்லு வலி இருந்துச்சு, எனக்கு உடம்பு ஆரோக்கியம் இப்ப கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பை கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயம். இது எல்லாமே இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி கேட்டா ரிஷபராசி அப்படியே சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா வண்டி வாகனத்துல ஏதாச்சும் ரிப்பேரோ செலவோ இப்ப ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ணினீங்களா, இதை கேளுங்க. தலையாட்டி வர்ற ஆமாங்க இருந்துச்சு பாரு. வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி, சொத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்க இருந்தா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாரு. இல்ல அம்மாவுடைய உடம்புக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ரிஷபத்துக்கு இருந்துச்சு. தொழில்ல ஒரு செலவுகளை நிறைய கொடுத்துட்டாரு. மாமனார் மாமியார் உறவுல ஒரு மன வருத்தம், ஒரு சங்கட்டம், அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு ஒரு மன குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் கேட்டு பாருங்க, நெசமா ஆமாம்பாங்க. அதே மாதிரி வேலை உத்தியோகத்திலையும் ஒரு தடங்கலான விஷயம் தான். வேலை உத்தியோகம் சரியா ஒரு அமைப்பு இல்லாத ஒரு அமைப்புகள், கடன், பகை, எதிரி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கலகத்தை, இது யாரு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லையோ நான் சொன்ன விஷயத்த கேட்டா இதுல மறுப்பே சொல்ல முடியாது. இதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து கேட்டு பாருங்க. இதுல ரிஷபராசிக்கு தசாபுத்தி சரியில்லை நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருங்க, அம்மனரு டிவில ரிஷபம் தாங்க அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. அது எல்லாமே எனக்கு திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்ததும் இந்த ரிஷபராசிக்காரங்க தான். எல்லாருமே வாக்கிய முறைப்படி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே திருக்கணித முறைப்படி எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவனாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிரபகவான் பாருங்க, உங்களுக்கு உங்க ராசிக்கும் அவர் தான், 6க்கும் அவர் தான். 1ஆம் இடத்துல என்னங்க இருக்கு, உங்களுடைய அந்தஸ்துக்கு அவரும் 1ஆம் இடத்துல. உங்களுடைய முகத்தை பார்க்கணும் 1ஆம் பாவம் தான் பார்க்கணும், உங்களுடைய ஆயுளை பார்க்கணும் 1ஆம் பாவம் தான் பார்க்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல என்ன இருக்கு, எதிரியை நீங்க ஜெயிப்பீங்களா நீங்க தோத்து போவீங்களா, 6ஆம் இடத்தை பார்க்கணும். வழக்கு 6ஆம் இடத்தை பார்க்கணும், வேலையை 6ஆம் இடத்தை பார்க்கணும், கடனை 6ஆம் இடத்தை பார்க்கணும், பகைய 6ஆம் இடத்தை பார்க்கணும். இது எல்லாமே தாய் மாமா பாவத்தை 6ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த கிரகம் எங்கெங்க போய் இருக்குது, நேரா போய் பாருங்க. நேரா 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இருந்து நேரா 4ஆம் இடத்தை பார்க்குது பாருங்க. சரியாந்திர நேரம் பாருங்க. இப்ப குட்டுப்பாரு பாருங்க யோகத்தை. ஓப்பனா சொல்ல போனா ரிஷபராசி எதுக்குமே கலங்காதீங்க, ஜெயிக்கணுங்கிற வெறி கண்டிப்பா இருக்கும். இனிமேதான் உங்களுடைய தரம் மற்றவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க வளரக்கூடிய நேரம். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, குருவும் சுக்கிரனும் யாருக்கு யோகமா இருக்கோ, மெயினா ராகும் யாருக்கு யோகமா இருக்கோ, பயங்கரமான வளர்ச்சி நீங்க பார்க்க போறீங்க. முதல் பலன் என்னமா சொல்லுவேன், ரிஷபராசியை பொறுத்தவரை இடம் வாங்க போறீங்கன்னு சொல்லுவேன். இடம் வாங்கி இது வீடு கட்ட போறாரு. கண்டிப்பா இவர் ஏதாச்சும் ஒரு பூமி பூஜை போடுவார். சுக்கிர பகவான் நல்லா இருந்து, ராகு பகவான் நல்லா இருந்து, இப்ப கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இடம் வாங்கி வீடு கட்டலாம். திருப்பி கேளுங்க ரிஷபராசி, கண்டிப்பா அதுக்கான யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். வீடு, இடம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா இப்ப பிளான் பண்ணி இறக்கிடுங்க. புது வண்டி வாங்கிட்டீங்களா இல்ல வாங்க போறீங்களா, இப்ப நடக்கும். இப்ப இது எல்லாமே சூப்பரா இருக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. எந்த ஒரு தடங்களும் வராது. எப்படி வீடு, இடம், பூமி, சொத்து சொல்றாங்களோ எந்த ஒரு தடங்களும் வராது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன், அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு கலகம் ஒரு பிரச்சனை கிடந்திருக்கும். இப்ப எடுத்து மூவ் பண்ணி அந்த கேஸை நடத்தி பாருங்க, உங்க பக்கம் ஜெயிப்பீங்க பாருங்க. அம்மா மூலமாகவோ அப்பாவுடைய சொத்து மூலமாக ஏதோ ஒரு சொத்துல உங்களுக்கு சாதகமா வரப்போது ஒரு வழக்குல ஜெயிக்க போறீங்க. நீங்க சொத்தை மட்டும் வழக்குல எடுக்கக்கூடாது,
ஏதோ என் மேல ஒரு வழக்கு இருக்குங்க, நான் அந்த வழக்குல இப்ப ஜெயிப்பேனா, திருமணமா இல்ல ஏதோ ஒரு வழக்கு இருக்கு என் மேல, அந்த வழக்குல ஜெயிப்பேனா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் செம்ம சூப்பருங்க. இப்ப காதல் திருமணம், குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எத்தனை பேர் எடுத்தாலும் சரி கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ரிஷபத்துக்கு செம்மையா இருக்கு காதல் திருமணம், 2வது திருமணம். ஏன்னா 10ஆம் இடத்துல அங்க இருக்காரு, 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. சரியாந்திர நேரம் பாருங்க இப்ப. அப்ப இங்க நிறைய பேருக்கு நல்ல யோகம் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. அதே மாதிரி வேலை உத்தியோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு வேலை 10 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, இப்ப நல்ல ஒரு வேலை மாற்றம் ஆல்ரெடி வந்திருக்கணும், இல்ல இப்ப வரப்போகுது பாருங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு சேஞ்சு, ஏதோ ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலையில பாருங்க. புதுசா ஒன்னும் வேலையை மாத்தணும், நீங்க இல்லைன்னா பாக்குற வேலையை மாத்தணும், இல்ல வேலையை விட்டு நிறைய பேர் வேலைக்கான வெயிட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. வெளியூரோ வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், நல்ல ஒரு டைம் இருக்கு, பாத்துங்க. அதே மாதிரி எனக்கு விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை கிடைக்கலாம், கண்டிப்பா அதுக்காகவும் நேரம் உங்களுக்கு நல்லா ஒரு பர்ஃபெக்டா இருக்கு, எந்த ஒரு கெட்டதும் இல்லை. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து திறமையா தூக்கி வச்சு அடிங்க, செம்ம யோகம் இருக்குங்க. தொழில் பண்றவங்க இப்ப நஷ்டமே வராது. என்ன காரணம் தெரியுமா? 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப தொழில மிகப்பெரிய வெற்றி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. மெயினா ரிஷபராசி யாரு இருப்பாங்க, ஆசிரியர் வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்க நல்லா இருக்கும். அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க, நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பீங்க பாருங்க, அவங்க சூப்பரா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டுருவங்க, வண்டி வாகனம் வச்சிருக்கவங்க, உணவுத்துறையில உள்ளவங்க, கமிஷன் வியாபாரம், இரும்பு சம்பந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப்ல உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சரியாந்திர நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ சுப செலவு சுபகாரியம் வீட்டுல கண்டிப்பா நடக்கும். தொழில பயங்கரமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. இப்போ புதுசா தொழில் பண்ணவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேளுங்களேன், ஒண்ணு இல்ல ஓப்பனா சொல்றேன், லோன் போய் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். என்ன காரணம், எதை வச்சு சொல்றீங்க? நல்லா பாருங்க, 6ஆம் இடத்த குரு பகவான் பாக்குறாரா, இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. சுக்கிர பகவானையும் குரு பகவான் பாக்குறாரா, ராசி அதிபதியும் பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் இந்த குரு பாக்குறாரு. கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல கடன் எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் கடன் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு பாத்துங்க. எதிரியை வெல்லக்கூடிய திறமை வந்துடும் பாத்துங்க. மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு இன்னும் மேக்சிமம் உங்களுக்கு கிடையாது. மருத்துவ செலவு பண்ண மாட்டேங்க, நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சிருவாரு. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம, ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். பெண்களுக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு யோகத்தை கூட. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அதோட முதல் நட்சத்திரம் என்ன வருங்க வரும், கார்த்திகை நட்சத்திரம். இது எதுலையுமே திறமையான நட்சத்திரம், நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி திறமையா உழைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் பயங்கரமா இருக்கும். எப்போதுமே நம்ம சொந்த காலம் நிக்கணும், தொழில் உத்தியோகம் இதை பத்தியே கொஞ்சம் நிறைய ஆர்வம் அதிகம் உண்ட ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான். இப்ப பாருங்க சூப்பரா பாருங்க, தொழில் உத்தியோகம் வருமானம் வேலை நிறைய ஒரு மாற்றம், நல்ல ஒரு அழகா சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. யாரு, கார்த்திகை நட்சத்திரம். ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, பேச்சாளர் பிரச்சனை, மனைவிட்ட பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டாளிட்ட பிரச்சனை, இதெல்லாம் நிறைய சொல்லலாம். மாமனார் மாமியார் ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. யாரு, கார்த்திகை பிறந்தவங்களுக்கு சொல்றேன். நிறைய தடங்களா பார்த்தாங்க. ஆனா இப்ப நல்ல விஷயம் வருது பாருங்க. தொழில் உத்தியோகம் வேலை வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசாங்கம் அரசியல் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜெயிக்கக்கூடிய யோகம் இப்ப உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க, யாரு, இந்த கார்த்திகை நட்சத்திரம் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், தலைமை பொறுப்பு போறீங்க. பயங்கரமான ஒரு திறமையான ஒரு விஷயத்தை நீங்க ஜெயிக்க போறீங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை அப்புறம் ரோஹிணி பிறந்தவங்க ரொம்ப பாசமான குணம், எல்லாருமே அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த ரோஹிணி பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். இனிமேதான் ரோஹிணி பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு விஷயமா வருது. கலைத்துறை, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி ரோஹிணி பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், செம்ம லக்கு இருக்கு பாருங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், படிப்புகளில் மாற்றம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறையில உள்ளவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் சொல்றேன், ரோஹிணி நட்சத்திரம் நல்ல ஒரு நேரம். இப்ப சூப்பரா வேலை செய்து பார்த்து ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் நிறைய இருக்குங்க மிருகசீரத்துல பிறந்துட்டாவே. எப்படி மிருகசீரத்துல பிறந்தா திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்கிட்ட உண்டு எப்போதுமே. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க மிருகசீரத்துல பிறந்தவங்க.
எல்லாமே நல்ல ஒரு யோகமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வம்பு வழக்கு பிரச்சனை, நிறைய போட்டி போராட்ட தடங்கள், அவமானம் எல்லாமே நிறைய பார்த்தாங்க. ஏன்னா மிருகசீரத்தை பார்த்து நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேதான் நல்ல யோகமே வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, வெளியூர் யோகம் நல்லா இருக்கு, தொழில ஒரு மாற்றம் இருக்கு, உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது, எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. மிருகசீரத்தை பிறந்தவங்க எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிக்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாயிரும். மெயினா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா யூனிஃபார்ம் வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.